வார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது இப்போ நான் ரெகுலராக செய்கிற யோகாவை தான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை டெய்லி நான் 1 hour செய்வேன். நான் உங்களுக்காக வெறும் 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறேன். இதை வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேராக நின்னணும். வெறும் வயிற்றில் இருக்கும்போது நேராக நின்று வலது கை இடது கை ரெண்டையுமே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கையாக இப்படி சுற்றணும். காமிக்கிற மாதிரி இந்த டைம் ரைட்டில் 10 டைம் லெஃப்டில் 10 டைம் சுற்றி 2 கையும் அதே மாதிரி பண்ணினீங்கன்னா கையில் இருக்கிற ப்ராப்ளங்கள் சோல்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் சிரசாசனம் செய்யணும்னு கிடையாது. அதை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. அப்புறம் மேட்டில் கீழே உட்காந்து நம்ம நெத்தி முழங்காலில் படுற மாதிரி 3 டைம் பண்ணணும், மூச்சு இழுத்து விட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யணும். 2 காலையும் ஆசன வாய்க்கு பக்கத்தில் நேராக வச்சு இப்படி நல்லா இழுத்தி பிடிச்சி நல்லா இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அது குறைஞ்சது 25 டைம், குறைஞ்சது 25 டைம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கால் வலது காலை எடுத்து இடது கையில் வச்சு குழந்தை தொட்டிலாட்டுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். அதை நெஞ்சாட கையை இணைச்சி வச்சு குறைஞ்சது 25 டைம் அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதே போல் இடது காலை எடுத்து வலது கையில் வச்சு அதே மாதிரி நெஞ்சாடு இழுத்து பிடிச்சி அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி பண்ணி நீங்கள் அதை பண்ணணும். அது 25 டைம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் முட்டிக்கால் போட்டு நீங்கள் தலையை கீழே விட்டு இப்படி காலை இப்படி மடக்கி நம்ம நெத்தி அந்த முழங்காலில் படுற மாதிரி வலது காலை இடது காலை ரெண்டையும் 3 டைம் பண்ணுங்க போதும். அது பண்ணின பிறகு ஜமன்கால் போட்டு உட்கார்றதுனா காலை 2 இப்படி யோகா பண்ணுற மாதிரி உட்காந்து காலை ஆசன வாயுவுக்கு நேராக இப்படி விரித்து வச்ச மாதிரி காலை 2 அகலமாக வச்சு உட்காரணும். உட்காந்து முதுகு தண்டுவோட நேராக இருக்கணும். நீங்கள் நேராக உட்காந்து ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணும். வலது நாசியில் இருக்கிற மூச்சு காற்று வைத்து இருக்கிறத இடத்துல இருக்கிறத வலதுலேயும் இது மாதிரி ஒரு 5 minutes விடுங்க. ஏன்னா கொஞ்சம் குறைஞ்ச பட்சத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த மூச்சு பயிற்சி 2யும் 5 நிமிஷம் விட்ட பிறகு அதுக்கடுத்து ஓம் சொல்லுங்கள். எப்படின்னா ஆ ஊ இம், அதுதான் ஓம்னு சொல்லுவாங்க. அதை குறைஞ்சது 5 minutes அது மாதிரி உங்களால் நீங்கள் சொல்லுங்கள். சொன்ன பிறகு நீங்கள் நாக்கை நீட்டி நல்லா எவ்வளோ வாயை திறக்க முடியும் நீட்டி அது மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நாக்கை மடக்கி உள்ளுக்குள்ளே வச்சு அதே போல் இவங்களால எவ்வளோ அது மாதிரி சொல்ல முடியுதோ அந்த காற்றை வெளியில் விட முடியும் விட்டு அப்படியே வயிற்றை இறுக்கி பிடிச்சி அப்படியே தியானத்தில் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் உட்காருங்க. உங்களால் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி கிரிப் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுதோ இருக்க முடிஞ்ச பிறகு மூச்சு மெதுவாக விட்டீங்கன்னா அப்போ அந்த ரத்தம் உடம்புக்குள்ளே உங்களுக்கு மேலே ஏறுறது இறங்குறது அப்படி தெரியும். அது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை நரம்பில் எங்கேயும் கட்டி இல்லாது ரெகுலராக பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வராது. அது மாதிரி பண்ணுங்கள். பண்ணின பிறகு மறுபடியும் இந்த கழுத்து இருக்குது இல்லையா, நேராக உட்காந்து கழுத்தை வலது ஷோல்டர் பக்கம் திருப்புங்க. அது மாதிரி 3 டைமு லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் திரும்புங்க. இடது வலதையும் 2 மாற்றி அது மாதிரி திருப்பிட்டு அப்புறம் மூஞ்சை திருப்புற மாதிரி அந்த சைடை திருப்பி பண்ணணும். அதை பண்ணின பிறகு கையை 2 கையும் நேராக வச்சு நெத்திக்கிட்ட இப்போ கொண்டு இப்படி பண்ணி அது மாதிரி ஒரு 3 டைம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கையை மடக்கி பெருவிரலால் நீங்கள் தோல் பட்டையை தொடணும். அது ஒரு 3 டைம் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஃபாஸ்ட்ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி பார்த்துக்குங்க. அது மாதிரி பண்ணின பிறகு மறுபடியும் அதே உட்கார்ந்த போஸ்லேயே அப்படியே உட்காந்து நீங்கள் நல்லா வயிற்றில் நேராக அமைதியாக உட்காந்து மூக்கு வழியே காற்றை எவ்வளோ நேரம் அப்படி இழுத்து அப்படியே வயிற்று அழுத்தி பிடிச்சிக்கணும். ஆசன வாயு மூச்சு காற்று வாயு நம்ம ஓட்ட உடம்புல எங்கெங்கே இருக்குதோ அதையெல்லாம் இறுக்கி பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு அப்புறமேட்டு காற்றை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி வயிற்று அடி வயிற்றுலேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு அந்த அடி வயிற்று இறுத்தி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. உங்களால் எவ்வளோ முடியுது முடிஞ்ச பிறகு மறுபடியும் மெதுவாக காற்றை உள்ளே விட்டுட்டு அப்புறமேட்டு தியானத்தில் கோருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் தியானம் பண்ண முடியுதோ அந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் செஞ்ச பிறகு உட்காந்திங்கன்னா அப்படி இருக்கும். அப்படி உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஏறி இறங்கி இருக்கும். அப்புறம் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு தியானங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், உங்களால் எவ்வளோ நேரம் உங்களால் தியானத்தில் இருக்க முடியும் இருந்தீங்கன்னா உங்கள் மனசும் உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.
இது வந்து எனக்கு ஃபுல்லாலாம் வீடியோவெல்லாம் போட முடியல, அதனால் அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். நான் யோகாவை பற்றி போடுறேன்னு சொன்னதுனால. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யோகா செஞ்சு உடம்பையும் மனசையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம்.